சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். பார்வதியோட வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக போன விஜயா வேற வழி இல்லாமல் மறுபடியும் அண்ணாமலை வீட்டுக்கே வந்துடுறாங்க. அண்ணாமலை இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, உன் பையன் மனோஜ் செய்கிறது எதுவுமே சரியில்லை. நீ ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன்னு உன் பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் ரோகிணியை பிரிஞ்சு வாழவும் முடியாமல் உன் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லவும் முடியாமல் இப்படி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரோகிணியை முதல்ல நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். என்ன சொல்கிற விஜயான்னு கேட்க, அது எப்படிங்க, என்னை ஏமாற்றி நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி என் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்ச அந்த ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்தா நான் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அந்த ரோகிணி வேற ஏதாவது செஞ்சிருந்தா கூட போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனால் அந்த ரோகிணி என்னவோ தான் பெரிய பணக்கார வீட்டுன்னு பொண்ணுன்னு சொல்லி மலேசியாவில் என் அப்பாவோட சொத்து எல்லாமே மனோஜுக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லி என்னையும் மனோஜும் நம்ப வச்சு ஏமாத்தின ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக அதுவும் மனோஜ் கூட வாழ வரதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அவள் செஞ்ச தப்புக்கு தான் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கா. அவள் வெளியில இருந்தே நல்லா அனுபவிக்கட்டும். அது எப்படிங்க, இத்தனை நாள் ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லும்போது அவளுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் மீனா மாதிரியே ஒன்றில்லாதவ தான் இந்த ரோகிணி தெரிஞ்ச உடனே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரியில்லைங்க. ரோகிணியை நான் தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தேன். அவளை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா ரோகிணி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே அண்ணாமலையும், நீ யோசிக்கிற மாதிரிலாம் என்னால் யோசிக்க முடியாது. எனக்கு என் பையன் வாழ்க்கை தான் முக்கியம். நீ பணத்தை பார்த்த, ஆனால் நான் மனோஜோட வாழ்க்கையை பார்க்குறேன். ரோகிணி இந்த வீட்டுக்கு வரதான் செய்வா. அப்படி வேண்டான்னு நீ ஏதாவது பிரச்சனை செஞ்ச உனக்காக நான் வேற முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். என் பேச்சை கேட்காம கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். என்கிட்ட கேட்காம ஓ மருமக ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காத. ரோகிணி வீட்டுக்கு வரணும். அதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அது எப்படி இந்த ரோகிணி வீட்டுக்கு வரான்னு நானும் பார்க்குறேன். அப்படியே வந்தாலும் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ விட்டுருவேனா? மனோஜோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இந்த ரோகிணி தான். அவெல்லாம் என் மருமகளா ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற கோவத்திலேயே இன்னும் ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் மறக்காம ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா. இங்கே அண்ணாமலை மீனாவை கூப்பிட்டு, ஏமா மீனா, நீங்கள் யாராவது போய் ரோகிணி கிட்ட பேசி புரிய வச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு முத்துவும், அப்பா நாங்களாம் வீட்டை விட்டு பார்லலமா வெளியில் அனுப்பணும். அம்மா தான் அப்படி செஞ்சாங்க. ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது இந்த மனோஜோட பொறுப்பு தானே. அவனே இப்படி இருக்கும்போது நாங்கள் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு கேட்க, சரிம்மா மீனா, அந்த ரோகிணி எங்கே இருக்கானாலும் தெரியுமான்னு கேட்க, வேற எங்கப்பா போவாங்க, அந்த வித்யாவோட வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இங்கே பக்கத்தில் சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல, சரிம்மா மீனா, நீ ஃபோன் பண்ணு, நானே ரோகிணி கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே மீனாவும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை பார்த்த வித்யாவும், மீனா உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, ஃபோன் பண்ணால் நான் எடுத்து பேசணுமா? அந்த மீனா முத்துவாள் தானே நானே வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேச, உடனே வித்யாவும், அப்போ நீ என் வீட்டிலையே இருக்கிறதா முடிவெடுத்துட்டியா? நீ எப்படியும் அந்த வீட்டுக்கு வாழ போகணும் மனோஜ் கூடன்னு நீ பெருசாக திட்டம் போட்டியே. இப்போ இப்படி கோவப்பட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இப்போ நீ யோசித்து செயல்படணும். அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்க. மீனா எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு நீ முதல்ல எடுத்து மெதுவாக அமைதியாக பேசு. புரியுதா? நீ பிரச்சனை செஞ்சனா உன் அத்தை உனக்கு மேலே பிரச்சனை செய்வாங்க. முதல்ல அந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக உள்ளே போனதுக்கப்புறமா உன் வேலையை நீ காட்டு. அது வரைக்கும் நீ பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு வித்யா சொல்ல, மீனாவோட ஃபோனையும் கொஞ்சம் கூட பிடிக்காமல் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. என்ன மீனா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நான் ஃபோன் பண்ணலை மாமா, அவங்கக்கிட்ட பேசணுமா, அவங்கக்கிட்டேயே பேசிக்கோங்கன்னு ஃபோனை அண்ணாமலை கிட்ட கொடுத்துட்றாங்க. உடனே அண்ணாமலையும், ஏமா ரோகிணி, ஏதோ விஜயா தான் கோவப்பட்டுட்டா, ஏதோ உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னால் நீயும் போயிடுறதா? நீ வீட்டுக்கு திரும்பி வாமா. நீ இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ரொம்ப மனசு வேதனையாக இருக்கோம். நீ செஞ்ச தப்புக்காக தான் விஜயா இப்படி கோவப்பட்டான்னு புரிஞ்சுக்கிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் அங்கிள், நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு செஞ்சேன். ஆனாலும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே அண்ணாமலையும், நான் கேட்க மாட்டேன்னா சொல்கிறேன். நீ சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கணும் உன் அத்தை நினைக்கிறா. உன் அத்தை பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இந்த மனோஜும் தலையாட்டிகிட்டு இருக்கான். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா, என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு அண்ணாமலை. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, என்னதான் விஜய் ஆண்டி என் மேலே கோவமாக இருந்தாலும் கண்டிப்பாக அண்ணாமலை மாமா என்னை அப்படியே விட்டுற மாட்டார். அந்த வீட்டுக்கு என்னை வர வைப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல அந்த வீட்டுக்கு போன உடனே அத்தைக்கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்தி, நான் இனி மாதம் மாதம் அவங்க எதிர்பார்க்காத விடையும் பார்லர் பணத்தை நிறையா தரேன்னு சொல்லி ஏமாற்றணும்.
ரெண்டாவதா அந்த என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பின மீனா முத்துவை சும்மா விடாமல் நான் அந்த வீட்டில் சந்தோஷமாக மனோஜ் கூட வாழணும்னா மீனாவும் முத்தும் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அவங்க 2 பேரையும் முதல்ல வெளியில் அனுப்பணும். இதெல்லாம் செஞ்சாதான் நான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே ரோகிணி யோசிக்கிறாங்க. யோசித்தது மட்டும் இல்லாமல், வித்யா, எங்கள் மாமாவே என்னை அங்கே வர சொல்லிட்டாங்க. ஆனால் அத்தை என் மேலே கோவமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் மனோஜ் என்கிட்ட பேசக்கூட இல்லை. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி நீ வா ரோகிணின்னு கூட சொல்லவே இல்லை. நான் 2-3 முறை ஃபோன் பண்ணேன், அதை கூட மனோஜ் எடுக்கலை. எப்பயுமே இந்த மனோஜ் அவங்க அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்குறான். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அங்கே போனதுக்கப்புறமா மனோஜோட மனசை முதல்ல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி அங்கே விஜயாவோட வீட்டுக்கு அண்ணாமலை கூப்பிட்டதால கிளம்பி போகிறாங்க. ஆனால் ரோகிணி வராங்கன்ற விஷயம் தெரியாமல் இங்கே விஜயா சோகமாக இருக்க மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. போதும் மனோஜ், யாரு அந்த ரோகிணியை பற்றி யோசிக்கிறியா? நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ போய் உன் பிஸ்னஸை கவனித்து நல்லபடியாக சம்பாதிக்கிற வழியை பாரு. அந்த ரோகிணியால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு தான் அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். நீ எவ்வளோ படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிற, உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது. அதை புரிஞ்சிக்காம போயும் கொஞ்சம் கூட பணம் இல்லாத அந்த ரோகிணியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என்னுடைய தப்பு. நீ ரோகிணியை மறந்துட்டு கொஞ்ச நாள் உன்னுடைய பிஸ்னஸில் கவனமாக இரு. நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே நான் உனக்கு அந்த ரோகிணி மாதிரி இல்லாமல் உண்மையான பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்க வேண்டாமா? நீ என்ன அந்த முத்து மாதிரியா கிடைச்சதை வச்சு வாழ்கிறதுக்கு? நீ அப்படி கிடையாது. நீ நிறைய படித்து பெரிய பிஸ்னஸ்லாம் செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு ஆள். அதனால் உனக்குன்னு உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு தருவேன். ஆனால் என்றைக்கும் ரோகிணியை மட்டும் நீ ஏற்றுக்கவும் கூடாது, இந்த வீட்டுக்கு ரோகிணி மருமகளாக வரவும் கூடாது, புரியுதா அப்படின்னு கேட்க, வேற வழி இல்லாமல் மனோஜும் சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டில் எல்லார்கிட்டேயும் பேசிட்டு தான் அண்ணாமலை மாமா என்னை வர வச்சிருக்காருன்ற நம்பிக்கையோட சந்தோஷமாக ரோகிணி விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. இங்கே ரோகிணி வரதை பார்த்த உடனே மீனாவும் வாங்க ரோகிணி வாங்க வாங்க, மாமா கூப்பிட்ட உடனே நீங்களும் மனசு மாதிரி வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரோகிணியும் போதும் மீனா, நீங்கள் என்ன மறுபடியும் நம்ப வைக்காதீங்க. உங்களை நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன். நான் சந்தோஷமாக மனோஜ் கூட வாழக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தானே என்னை பற்றின உண்மையை எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வீட்டை விட்டு என்னை வெளியில் அனுப்புனீங்க. இப்போ நான் வந்ததை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா நான் நம்பணுமா? மறுபடியும் நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ரோகிணியோட சத்தம் கேட்குதே அப்படின்னு மனோஜும் விஜயாவும் அங்கே பார்க்க, ரோகிணி நின்று மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கோவமாக இருந்த விஜயா, இவதுக்கு இங்கே வந்தா, யாரை கேட்டு இந்த ரோகிணி இங்கே வந்தா அப்படின்னு திட்டிக்கிட்டே, ரோகிணி உனக்கு இங்கே என்ன வேலை? உன்னை தான் வெளியில் அனுப்பிட்டேனே, மறுபடியும் எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே அங்கே வந்த அண்ணாமலையும், விஜயா போதும் அமைதியாக இருக்கியா இல்லையா? குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையை செஞ்சுக்கிட்டே இருக்காத. ரோகிணியை வர வச்சது நான் தான். நீ ஒன்றும் ரோகிணி மேலே கோவப்பட வேண்டாம். ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை வரைக்கும் போதும். மனோஜும் ரோகிணியும் பிரிஞ்சிருந்தா உன் பையன் மனோஜ் சந்தோஷமாக இருப்பான்னு நீ நினைக்கிறியா? இப்படி நீ மட்டும் நினச்சா பத்தாது. மனோஜோட மனசில் ரோகிணி மட்டும்தான் இருக்கா. அவன் படுற மனவேதனை எனக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருந்தா செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை வீட்டுக்கு நீயே வர வச்சிருக்கணும். அப்படிதான் நீ செய்யலையே. உனக்காக நான் ரோகிணியை வர வச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க, நீங்கள் செஞ்சா அப்படியே நான் ஒத்துக்கணுமா? ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் போ. இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த வீட்டுக்கு வரதுக்கு. என் மருமகளாக என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன். அதே மாதிரி மனோஜும் உன்னை மனைவியை ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அத்தை நான் என்ன வேணும்னு அவங்கள ஏமாத்தினேன். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல விடுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்கன்னு சொல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ இப்போ மட்டும் என்ன உண்மையவா பேச போகிற? நீ எது பேசினாலும் அது பொய்யா தான் இருக்குது. நான் நம்பவும் மாட்டேன். உன் முகத்தில் முழிக்கவே கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். என் பையன் மனோஜுக்கு உன்னை விட உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க நான் முடிவெடுத்துட்டேன். நீ யார் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு? பணம் பெருசாக பெரிய பிஸ்னஸ் செய்கிற அப்பான்னு சொன்னது எல்லாமே போய் தானே. உனக்குன்னு சொத்து எதுவுமே இல்லை. நீயும் கிட்டத்தட்ட இந்த மீனா மாதிரி தான். ஆனால் மீனா என்னை ஏமாத்தலை. நேர்மையாக அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருக்கிறா. ஆனால் நீ அப்படி இல்லையே. என்னை ஏமாற்றி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது மட்டும் இல்லாமல் மனோஜோட வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் செஞ்ச நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேச உனக்கு தகுதியே கிடையாது. கிளம்பி போயிட்டே இரு. உன்னை இந்த வீட்டில் யார் ஏற்றுக்கிட்டாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இது என் வீடு, கிளம்பி போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி
ரொம்பவே திட்டுறாங்க. இங்கே ரோகிணியும், மனோஜ் நீயாவது சொல்லு, உன் அம்மா கிட்ட சொல்லி புரிய வை. அண்ணாமலை மாமாவே மனசு மாறி என்னை வர சொல்லிட்டாரு. ஆனால் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தா எப்படி? நான் உனக்கு எந்த நல்லதும் செய்யலையா? உன்னை ஏமாத்திக்கிட்டே தான் இருந்தனா? நீ பெரிய கடையோட ஓனராக இருக்க. இந்த முத்து மீனா முன்னாடி தலை நிமிந்து வாழ்ந்துட்டு இருக்க. உன் அப்பா அம்மா செய்யாததை நான் உனக்காக செஞ்சேன்ல. உன் அப்பாவோட பணமாகவே இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்து நானாக வீண் செலவு செஞ்சேன். உனக்கு தானே கடையை ஆரம்பித்து கொடுத்தேன். நான் அப்படி செய்யலைன்னா இப்போ வரைக்கும் வேலை இல்லாமல் நீ வீட்டில் தான் இருந்திருப்ப. எல்லார் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டே இருந்திருப்ப. ஆனால் இப்போ நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிறனா அதுக்கு காரணம் உன் அம்மா அப்பான்னு யாருமே இல்லை, நான் மட்டும்தான். ஆனால் நீ ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ நல்லா இருக்கணும் தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் உன் அம்மாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டு நானும் பொய் சொல்லி ஏமாற்றி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை தவிர வேறு எந்த தப்பும் நான் செய்யலையே. பார்லரில் எவ்வளோ பணம் லாபமாக வருதோ அது எல்லாத்தையும் உன் அம்மாக்கிட்டேயே கொடுத்துட்றேன். ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு பணம் தானே முக்கியம். ஆனால் என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் வர வேண்டான்னு உங்கள் அம்மாவை கொஞ்சம் சொல்ல வேண்டான்னு சொல்லு. நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் அண்ணாமலை மாமா கூப்பிட்ட உடனே இங்கே வந்து நிற்கிறேன். இத்தனை நாள் உன்னையே நினச்சிக்கிட்டு நான் பார்லருக்கு கூட போகாமல் வித்யாவோட வீட்டிலையே தான் இருந்தேன். எனக்கு உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா? உனக்காக இவ்வளோ நல்லதையும் செஞ்ச என்ன உன் அம்மா வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாலும் நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக இருக்க வேண்டாமா மனோஜ்? நீ கொஞ்சம் உங்கள் அம்மா கிட்டே எடுத்து சொல்லு. நான் செஞ்ச தப்புக்காக எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். ஆனால் வீட்டை விட்டு என்னை அனுப்ப வேண்டான்னு சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன். அவங்க சொல்லி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்ல உன்னை நான் அப்படியே நம்பிட்டேன். உன்னை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் ரொம்ப நம்ப போய் தான் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேன். எங்கள் அம்மாவே உன்னை வெளியில் அனுப்புனாங்க. மறுபடியும் நீ எதுக்காக இங்கே வந்த? உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தா நானே ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பேன். ஆனால் நீ என்னை ஏமாத்தினதை என்னால் மறக்க முடியல. மரியாதையாக இங்கேருந்து போயிரு. உன்கிட்ட பேச வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கூடனே விஜயாவும், ஆமாம், இதை மட்டும்தான் பொய் சொல்லி ஏமாத்தினியா இல்லை வேறு எதுவும் இந்த மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கு பொய் சொல்லி ஏமாத்திருக்கியா? ஏன்னா ஒன்னெல்லாம் நம்ப முடியாது. பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கொஞ்சம் கூட ஒரு மனசில் பயமே இல்லாமல் பொய் சொன்ன நீ என்ன வேணாலும் செய்வ. ஒன்னெல்லாம் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே விட்டா அப்புறம் நாங்கள் தான் உனக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே நீ வரதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. என் வீட்டுக்காரரே உன்னை கூப்பிட்டாலும் நீ எப்படி இங்கே வரலாம்? உனக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படி நீ உண்மையாகவே என் மேலே மரியாதை வச்சுருந்தாலோ இல்லை மனோஜை பாசம் வச்சுருந்தாலோ இப்படி பொய் சொல்லி ஏமாத்திருக்க மாட்டேன். எங்ககிட்ட கொஞ்சமாவது உண்மையை சொல்லியிருக்கணும்ல. யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவேன், அவர் மாமான்னு சொல்லுவேன், நாங்கள் நம்பணும். அப்புறம் அவர் இந்த ரோகிணி பாப்பா நடிக்க சொல்லி தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எங்களை ஏமாத்துவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. எல்லாத்தையும் பொறுமையாகவே பார்த்துட்ருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி திட்டி ரோகிணியை இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு அவமானப்படுத்தி மறுபடியும் அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முயற்சி செய்கிறாங்க விஜயா. அந்த சமயம் இங்கே அண்ணாமலை எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாங்க. விஜயா இங்கே ரோகிணியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அழுதுகிட்டே அங்கேருந்து ரோகிணி கிளம்பும்போது விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நான் அண்ணாமலை மாமா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். ஆனால் இப்போ மனோஜ் கூட என்னை வாழ விடமாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வீட்டில் நான் மருமகளாக மறுபடியும் வாழ வருவேன். உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. என் பக்கமும் நியாயம் இருக்குது. இந்த வீட்டோட மூத்த மருமகனா அது நான் தான்றதை உங்களால் மாற்றவே முடியாது விஜயா ஆண்டி. கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன். மனோஜ் கூட வாழ இந்த வீட்டுக்கு தான் வருவேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சது செஞ்சுக்கோ அப்படின்னு விஜயாவும் சொல்லி அனுப்பிடுறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே அங்கே வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. உடனே வித்யாவும், இப்போ தானே உன் மாமியார் வீட்டுக்கு போனேன், அதுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு என்னை ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு கேட்க, என் மாமியார் என்னை வீட்டுக்குள்ளே விடாமல் திட்டி அவமானப்படுத்தி வீட்டுக்குள்ளே வரவும் கூடாது, மனோஜ் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது, மனோஜுக்கு உன்னை விட பெரிய இடமா பார்த்து நல்ல வசதியான பொண்ணாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், முடிஞ்சால் மனோஜை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுன்னு என்னை சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. என் குடும்பத்தையே விட்டுட்டு எனக்கு பையன் இருக்கான், கல்யாணமான விஷயம்னு எல்லாத்தையும் மறைச்சி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டது என்ன பெரிய தப்பா? ஆனால் அத்தை மன்னிக்கவே மாட்டிக்கிறாங்க. என் மாமியாரை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. என்னையும் மனோஜையும் ஒரேடியாக பிரிச்சுருவாங்க போல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கூடனே வித்யாவும், அப்போ சரி, நீ பேசாமல் போலீஸ்கிட்ட போய் உன் மாமியார் மூலமாக உனக்கு பிரச்சனை வருது, உன் வீட்டுக்காரரையும் உன்னையும் பிரிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடு, அவங்கள கூட்டிகிட்டு போய் நியாயத்தை சொல்லு,
அப்படியே நீ செஞ்சது பெரிய தப்புன்னு உன் அத்தை சொன்னாலும் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. பணம் இல்லைன்ன உடனே நீ என் மருமக இல்லைன்னு வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு எல்லா பிரச்சனையும் உன்னுடைய அத்தை பக்கம் திருப்பிடு. உன் மாமியார் வேற வழி இல்லாமல் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நீ வரதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும் இதே தான் நானும் நினச்சேன், நீ சொல்லிட்ட, நீ வா நாம் போய் போலீஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி நியாயம் கேட்டு விஜயாவை வெளுத்து வாங்கணும், விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்க ரோகிணி அவங்க நினச்ச மாதிரியும் வித்யா சொன்ன மாதிரியும் வேற வழி இல்லாமல் போலீஸ்கிட்ட போய் விஜயா செஞ்சது செய்யாததுன்னு எல்லாத்தையுமே சொல்லி விஜயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என் மாமியார் என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரிக்கணும்னு பார்க்குறாங்க. பணத்து மேலே ரொம்ப ஆசை அவங்களுக்கு. நான் சம்பாதிச்சு கொடுக்குற பணம் பத்தாம என்னுடைய குடும்பத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு சொத்து வேணும், பணம் வேணும், நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனது என் அத்தை மட்டும் இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் என் வீட்டுக்காரர் மனோஜும் சேர்ந்து தான் இவங்க இப்படி செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு நீங்கள் தான் ஒரு சரியான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். என் அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வச்சு நான் அந்த வீட்டில் மருமகளாக வாழணும் அப்படின்னு இங்கே ரோகிணி மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் விஜயாவும் மனோஜுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாதம்மா, நாங்கள் வந்து பேசுகிறோம். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் உன் வீட்டிலேருந்து பணத்தை வாங்கிட்டு வா, நகையை வாங்கிட்டு வான்னு சொல்லி பிரச்சனை செய்வாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்காக பேசுறதுக்காகவும் ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக வாழ வைக்கிறதுக்காகவும் ரோகிணி சொன்ன எல்லாத்தையுமே நம்பி போலீஸ் ரோகிணி கூட கிளம்பி போகிறாங்க. இங்கே விஜயா மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா அந்த ரோகிணி உன் அப்பா கூப்பிட்டாருன்னு மறுபடியும் இங்கே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறான்னு. இவ கூடலாம் நீ வாழ்ந்தா அவ்வளவுதான், உன்னை இன்னும் ஏமாத்திக்கிட்டே இருப்பா. ரோகிணியை இனி நான் நம்ப தயாராக இல்லை. அவள் யாரை வேணுனாலும் கூட்டிகிட்டு வரட்டும், நான் இனி ரோகிணியை ஏற்றுக்க மாட்டேன். அவள் குடும்பம் என்ன செய்கிறாங்க, அவள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க, உண்மையாகவே இந்த ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தானா அப்படின்றது தெரிகிற வரைக்கும் இந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே அண்ணாமலையும் விஜயா நீ செய்கிறது எல்லாமே தப்பு தான், ரோகிணியே மனசு மாறி திருந்தி வீட்டுக்கு வரும்போது நீ எப்படி மறுபடியும் ரோகிணியை வெளியில் அனுப்புவ? நான் தானே ரோகிணியை வர வச்சேன், உனக்கு என்ன உரிமை இருக்குது ரோகிணியை வெளியில் அனுப்ப? உனக்கு பிடிக்கலனா நீ பேசாத, ஆனால் நீ செஞ்சதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை. அந்த சமயம் ரோகிணி போலீஸோட வீட்டுக்கு வராங்க. இங்கே போலீஸ் வரதை பார்த்துட்டு விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. உடனே மனோஜோ என்னம்மா ரோகிணி கோவத்தில் என்ன செஞ்சுருக்கான்னு புரியல, போலீஸோட வேற வராளேம்மா அப்படின்னு பதட்டமாக இருக்காரு. யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மனோஜி, நீ கவலைப்படாத அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அங்கே முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாருமே வர அண்ணாமலையும் என்னாச்சு ரோகிணி, என்னம்மா போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, மாமா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அத்தை தான் என்னை இந்த வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டாமா? நான் இந்த வீட்டோட மருமக, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் தப்பு செஞ்சாலும் அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கணுமே தவிர்த்து பணம் இல்லை, நகை இல்லை, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்காக கேள்வி கேட்க தான் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இனிமேல் எனக்காக போலீஸ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும் யாருமா விஜயா அப்படின்னு கேட்க, நான் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஓ மருமக ஏதோ தப்பு பண்ணதா சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனியாமே, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் மருமக தானே, மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதா? ஏதோ பணம் இல்லை, பணம் இல்லாத மருமக வேண்டாம், என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுனீங்களாமே, அப்படியா அப்படின்னு கேட்க, உடனே மனோஜும் பயந்துக்கிட்டே ஆமாம் ஆமாம் என் அம்மா அப்படி தான் சொன்னாங்க, ரோகிணி கூட இனி வாழ வேண்டாம், உனக்கு நல்ல வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்போ தான் இப்போ உள்ள கடை மாதிரியே 2-3 கடையை நீ ஆரம்பிக்க முடியும், சந்தோஷமாக வசதி வாய்ப்போட வாழ முடியும்னு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு போலீஸ் முன்னாடி விஜயாவை மாட்டி விட்டுறாரு இங்கே வந்து மனோஜ். இதை கேட்ட போலீஸ் ரொம்பவே கோவமா, என்ன உங்கள் பையனே உங்களை பற்றி இவ்வளோ உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஏன் உங்கள் மருமக பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் தான் உங்கள் பையன் கூட வாழ முடியுமா என்ன? பணம் நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறது, அப்புறம் பணக்கார வீட்டு மருமக இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது, நீங்களாம் திருந்த மாட்டிங்களா? ரோகிணி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்கள வெளியில் அனுப்பணும், மறுபடியும் உங்கள் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது யோசித்து தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க, மறுபடியும் ரோகிணிக்காக நாங்கள் வருவோம், ஆனால் இப்படி சும்மா பேசிட்டு போக மாட்டோம், உங்களை வெளுத்து வாங்கி அப்புறம் நீங்கள் வெளியிலேயே வராதபடிக்கு செஞ்சுருவோம், அதனால் பார்த்து நடந்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கு முதல் தடவையாக நாங்கள் வந்து இப்படி பேசிட்டு போகிறோம், இன்னொரு தடவை ரோகிணிக்கு உங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், புரியுதா விஜயாமா அப்படின்னு சொல்ல, உடனே விஜயாவும் இல்லை இல்லை நான் அப்படி எதுவும் சொல்லலை, இந்த ரோகிணி என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்குடனே ரோகிணியும், நான் பெருசாக எந்த தப்பும் செய்யலை, இவங்க தான் வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க, மனோஜும் நானும் சந்தோஷமாக வாழ்கிறது என் அத்தைக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்க அங்கே வந்த போலீஸ் ரொம்ப கோவமாக விஜயாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, வெளுத்து வாங்குறாங்க. உங்கள் மருமக ரோகிணி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்கள பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாதீங்க, புரியுதா? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் இப்படி பிரச்சனை வந்தால் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியை அந்த வீட்டிலேயே இருக்க சொல்லிட்டு போலீஸும் கிளம்பி போக விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. இவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறா, போலீஸை கூட்டிகிட்டு வந்து என்னையை அசிங்கப்படுத்துகிறா, அவமானப்படுத்துகிறா, இப்படிப்பட்டவளை போய் இந்த மனோஜுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இவளெல்லாம் நம்பி நாம் ஏமாந்தது பத்தாதுன்னு இந்த மனோஜ் வேற போலீஸை பார்த்து பயத்தில் என்ன வேற இப்படி மாட்டி விடுறானே, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்கும்போது இங்கே ரோகிணி சிரிச்சுக்கிட்டே அங்கே மனோஜோட ரூமுக்கு போக விஜயா சொல்கிறாங்க, நில்லு ரோகிணி அப்படின்னு. உடனே ரோகிணியும், என்னத்தை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்க, நான் இதுக்கு அப்படி சொல்லணும், நான் அப்படி சொன்னாதான் போலீஸை கூட்டிகிட்டு வருவேன் நல்லா தெரியும், ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே உன்னை என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் நான் செய்வேன், ஏன்னா நான் விஜயா. என்ன நினச்சிக்கிட்ட, இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக எப்படி மனோஜ் கூட வாழ்ந்துடுறேன்னு நான் பார்க்குறேன். இனி நீ எப்பயும் போலலாம் வீட்டு வேலையை செய்யாமல் ஏதோ பார்லரோட ஓனராக இருக்கிறேன்னு சொல்லி திமிராலாம் நீ போயிட்டு வர முடியாது. மீனாவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். மீனா சமைக்கிற வேலையை செஞ்சால் நீ என் துணி, வீட்டில் உள்ளவங்களோட துணியெல்லாம் நீ தான் துவைச்சி காய வைக்கணும், இனி அயன் பண்ணி வைக்கணும். இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நீ பார்லருக்கு கிளம்பு. பார்லரோட ஓனராக இருக்கேன்னு ரொம்ப திமிரா பேசாத. நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி தரலனா பார்லரோட ஓனராக இருக்கவும் முடியாது. அந்த பார்லரோட பேரை என்னைக்கு நீ மாற்றினியோ அன்னைக்கே உன் மேலே சந்தேகப்பட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருந்தா இப்படி ஒரு நிலைமை எனக்கும் என் பையனுக்கும் வந்திருக்காது. வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் எப்பயும் போல் இருக்கணும்னு நினச்ச, அப்புறம் போலீஸ் வந்தாலும் யார் வந்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கோ. நீ தானே ரோகிணி சொன்னேன் ஆரோக்கியமாக இருக்க அப்பப்போ ஜூஸ் குடிக்கணும்னு, எனக்கு எப்பப்போ ஜூஸ் வேணும்னு கேட்குறனோ எனக்கு எல்லாத்தையும் நீ தான் பார்த்து செய்யணும். மீனா புரியுதா? இனி எல்லா வேலையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்பயும் போல் போய் டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சால் போதும். அதான் பார்லர்லம்மா இருக்காங்களே பார்லரோட ஓனர், அவங்க இனி வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒன்றை மாதிரியே வெளியில் போய் முடிஞ்சால் வேலை செய்யட்டும், இல்லைனா வீட்டிலையே இருந்து வேலை செஞ்சு பழகட்டும். இவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பினது ஏன் தப்பு தானே. இனி நான் சொல்கிற மாதிரி தான் இந்த ரோகிணி நடந்துக்கணும். அந்த ஸ்ருதிக்கும் இதே மாதிரி தான். என் 3 மருமகளும் இனி ஒன்றா தான் இந்த வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வேலைக்கு போகணுமே தவிர்த்து உங்களெல்லாம் ரொம்ப கவனிச்சா நீங்கள் என்னையே இந்த பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்கல்ல, இனி நான் எப்படி உன்கிட்ட நடந்துக்கிறேன்னு பாரு ரோகிணி. போலீஸை வர வச்சு என்னையே அவமானப்படுத்தினல்ல, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா? அது மட்டும் இல்லை, உன் அப்பா மலேசியாவில் இல்லை, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ உன் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, நீ உண்மையாகவே எங்கேருந்து வந்த, எல்லா உண்மையும் எனக்கு சீக்கிரமாகவே நீ சொல்லணும். அப்படி உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரியல, நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் நான் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவேன். என்னையும் மனோஜையும் எப்படி ஏமாத்துறேன்னு சொல்லி உன்னையும் மாட்டிவிட என்னால் முடியும். நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும், புரியுதா அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ரோகிணி. இதுக்கு நான் பேசாமல் வித்யா வீட்லேயே இருந்திருக்கலாம் போல. வீட்டு வேலையை செய்யணுமா, அத்தை சொல்கிறத கேட்கணுமா, இதுலேயும் என் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்ற எல்லா உண்மையும் கேட்குறாங்க. இதெல்லாம் சொன்னால் வசமாக மாட்டிப்பேன். அம்மா இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லி வர வச்சுருக்கேன். அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இதுலேயும் எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கிறிஸ்தானுடைய பையன்ற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம். விஜயா அத்தை மட்டும் இல்லாமல் மனோஜும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களே, என்ன செய்யன்னு தெரியலையேன்னு பயந்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி. இங்கே அண்ணாமலை நினைக்கிறாங்க, எப்படியோ விஜயா கோவத்தில் இருந்தாலும் எப்படியோ ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு, மனோஜும் ரோகிணி சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. ஆனால் முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, என்னவோ இந்த பார்லர் அம்மாவை இன்னும் என்னால் நம்ப முடியல மீனா, என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்களோ. என்னதான் இந்த பார்லர் அம்மா பெரிய பிரச்சனை செஞ்சு மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் இந்த பார்லர் அம்மா பேசுகிறதெல்லாம் என்னால் இன்னும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இந்த பார்லர் அம்மா மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இவங்க நிறைய பொய் சொல்லி ஏமாத்திருப்பாங்க போல. ஏன்னா இந்த ரோகிணியோட குடும்பத்தை பற்றி நம்ம கேட்டாலே திருன்னு முழிக்கிறாங்க, ரொம்பவே பதட்டமாக பயந்து போகிறாங்க. ரோகிணி இப்படி தன் குடும்பத்தை பற்றி சொல்லாமல் பதில் பேசாமல் நிற்கிறத பார்த்து இந்த பார்லர் அம்மா மேலே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. ரோகிணிக்கு அப்படி அப்பா அம்மா இல்லாமல் இருந்திருந்தாலும் அவங்க யாரு எங்கே இருந்தாங்கன்ற உண்மையவாது சொல்லலாம்ல. ஆனால் பதில் பேசாமல் இருக்கிறாங்களே இந்த பார்லர் அம்மா அப்படின்னு ரோகிணி மேலே ரொம்பவே முத்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்த ரோகிணி யோசிக்கிறாங்க, எப்படியோ என் அத்தையோட பேச்செல்லாம் கேட்காம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், முத்து மீனாவை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி.